திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Satellite Bible School. வணக்க நேயர்களே, கிறிஸ்துவுடன் சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. தொடர்ந்து நாம் The Church Manuals சபையின் கையேடுகளை குறித்து தொடர்ந்து நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய நாளிலே 7வது பாடமாக தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தி உள்ளவர்களாய் இந்த உலகத்திலே நாம் ஜீவனம் பண்ண வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு கட்டளையிடுகிறார். இன்றைக்கு நாம் எப்படி தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இந்த உலகத்திலே ஜீவனம் பண்ண வேண்டும், நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், நாம் லௌகீக இச்சைகளை வெறுத்து பண ஆசை இல்லாதவர்களாய் ஒவ்வொருவருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்பதை குறித்து இன்றைய நாளிலே வேத வசன ஆதாரங்களோடும் ஆரோக்கியமான உபதேசங்களை இன்றைய நாளிலே நாம் தீத்துக்கு எழுதின நிருபத்திலிருந்து படிக்க இருக்கிறோம். எனவே வேத மாணவர்களே, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். நீங்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்டு விட்டுவிடாமல் இவர்களை குறித்து மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். இன்றைய நாளிலும் கூட நமது போதகர் டாக்டர் பீட்டர் சாலமன் அவர்கள் நற்செய்தி அளிப்பார். வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, அருமை பெற்றோரே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, மீண்டுமாக நேஷனல் பைபிள் காலேஜ் வழங்கும் ஆன்லைன் வகுப்புகளுக்கு உங்களை வரவேற்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களில் உன்னிப்பாக, கவனமாக, பொறுமையாக, மிகவும் தாழ்மையாக தேவ சமூகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் விசுவாசமிக்க வார்த்தைகளை தீத்து என்ற புத்தகத்திலிருந்து நாம் படித்து வருகிறோம். 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து இந்த 3 புத்தகங்களும் சபையின் ஒழுக்கம், சபை வாழ்க்கை, சபையிலே நான் எவ்விதமாக இருக்கிறேன் எல்லா தகவலையும் ஒரு கையேடு போல, ஒரு சர்ச் மேனுவலாக நாம் படிக்கிறோம். அன்பு தோழர்களே, அந்த வகையில் இன்றைக்கு 2ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய கிருபை ரட்சிப்பை நமக்கு கொடுக்கத்தக்கதாக பிரசன்னமாகிவிட்டது. காலையில் பொழுது விடிந்து விட்டது. ஆகவே விவசாயி தன் வயலை நோக்கி போகிறான், தொழிலாளி தன்னுடைய தொழிற்சாலையை நோக்கி போகிறான், பிள்ளைகள் பள்ளியை நோக்கி போகிறார்கள். எல்லாரும் அவர்களுடைய வேலைகளை பார்க்கும்படி போகிறார்கள். இந்த இயற்கையே காலையில் விடுகிற அந்த சூரிய கிரணத்தை கண்டு, அந்த அருணோதயத்தை கண்டு ஆவலாக அந்த நாளின் வாழ்வை தொடங்குவதற்காக, வேலை செய்வதற்காக, கடவுள் நமக்கு கொடுத்த பணிகளை செய்வதற்காக. ஆதாம் கூட ஏதேன் தோட்டத்தில், தேவனுடைய தோட்டமாகிய ஏதேன் தோட்டத்தை பண்படுத்த புறப்பட்டான் என்று நாம் படிக்கிறோம். அதுபோல நாம் இந்த காலையில் தேவ கிருபை பிரசன்னமாக இருக்கிறதுனால எப்படி வாழ வேண்டும், நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும், நாம் யாருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்ற அறிவிலே வளர வேண்டியவர்களாய் இருக்கிறோம். இன்னைக்கு தீத்து 2ஆம் அதிகாரம் 12வது வசனம், நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து. சகோதரர்களே, ஒரு கிறிஸ்தவன் தன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள அவனவன் முயற்சி எடுக்க வேண்டும். துன்மார்க்க உலையில் இருக்கிற நாம் இப்பொழுது கரையேறி வெளியே வந்திருக்கிறோம். மீண்டும் அந்த துன்மார்க்க உலையில் நாம் போய் விழக்கூடாது. பாவத்தை விட்டு கரையேறின நாம் மீண்டும் பாவ கரைகளுக்கு நாம் செல்லக்கூடாது. அநேகர் நினைக்கிறாங்க, ஞானஸ்தானம் எடுத்த உடனே கடவுள் என்னை மாற்றிவிட்டார். கடவுள் நம்மை மாறுவதற்காக அழைத்திருக்கிறார், மாற்றத்திற்காக அழைத்திருக்கிறார். மாற்றத்தை நீங்கள் தான் கொள்ள வேண்டும். கடவுள் உணவை கொடுத்தால் அதை எடுத்து சாப்பிடுவது நம்முடைய வேலை. கடவுள் நமக்கு தண்ணீரை கொடுத்தால் அதை எடுத்து நாம் குடிப்பது நம்முடைய வேலை. அதுபோல நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும் அனுபவம் நம்முடைய கரத்தில் இருக்கிறது. அதனால் நிறைய பேர் நினைக்கிறாங்க, கிறிஸ்தவங்களாக மாறின உடனேயே
எல்லா மாற்றங்களும் தானாக வந்து விடும் என்று நினைக்கிறாங்க. தேவனுடைய கிருபை நமக்கு வெளியானது உண்மைதான். நோவா காலத்தில் நோவாவுக்கு தேவனுடைய கிருபை வெளியாக்கப்பட்டது. லோத்துக்கும் அவனுடைய மனைவி பிள்ளைகளுக்கும் தேவனுடைய கிருபை சோதோம் குமாராவில் வெளிப்பட்டது. மோசேக்கு தேவனுடைய கிருபை ஒரே மலையில் வெளியாக்கப்பட்டது. தேவனுடைய கிருபை தேவ பிள்ளைகளுக்கு வெளியாக்கப்படுகிறது. தேவனுடைய கிருபை மரியாளுக்கு வெளிப்பட்டது. அன்பு தோழர்களே, சிலுவையிலிருந்து தேவனுடைய கிருபை பிரசன்னமாயிருக்கிறது. The grace of God appeared from the cross of Jesus Christ. கல்வாரி சிலுவையை நாம் பார்க்கும்போது அதிலிருந்து வீசுகிற ஒரு கிரணம் போல, ஒளி போல தேவனுடைய கிருபை நம்மை தாக்குகிறது. அது நம்மை தொடுகிறது, நம்மை மாற்றுகிறது. ஆகவே நாம் பழைய அவபக்தியையும் லௌகீக இச்சையும் வெறுத்து நம்முடைய வாழ்க்கையில் அதிக இச்சை உள்ளவர்களாக நாம் வாழ்கிறோம். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. 1 யோவான் 3:16 இந்த கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையை நாம் தாண்டி வருவது மிகவும் கடினம். கண்ணை திறந்தால் இச்சை தான். வாழ்க்கை என்று ஒன்றை நினைத்தால் அதில் இச்சை இருக்கிறது. நாம் வாழ்கிற வாழ்க்கையில் இந்த போல யாருமே இல்லை என்ற ஒரு பெருமை இருக்கிறது. ஆகவே கண்களின் இச்சை, the lust of the eye, the lust of the flesh, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, the pride of life, இதையெல்லாம் வெறுத்து தெளிந்த புத்தியும். அன்பு சகோதரர்களே, கிராமப்புறங்களில் கிணறுகள் இருக்கும். அதில் மேலே எப்போவுமே தூசி, பாசி போன்றவர்கள் படிந்திருக்கும். அதையெல்லாம் ஓரமாய் தள்ளினால் கலங்கள் இல்லாத சுத்தமான தண்ணீர் இருக்கும். அதுபோல நாம் என்ன செய்யலாம்? தெளிந்த புத்தியும். புத்தி நமக்கு தெளிவாக இருக்கணும். தொடர்ந்து நம்மை நோக்கி வருகிற பிரச்சனைகள் நம்மை புத்தியற்றவர்களாக மாற்றிவிடக்கூடும். நிர்மலமான புத்தியை உடையவர்களாக நாம் இருக்கணும். சாந்தமுள்ள புத்தி உடையவர்களாக நாம் இருக்கணும். பொறுமையுள்ளவர்களாய் நாம் இருக்கணும். தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி. இன்னைக்கு ஞாசம் எடுத்தோம், நாளைக்கே நம்ம பரலோகம் போல இயேசுனுடைய வருகைக்காய் காத்திருக்கிறோம், அல்லது நம்முடைய சரீர மரணத்துக்காக நாம் காத்திருக்கிறோம். இன்றைக்கி ஞானஸ்தானம் எடுத்து 20 ஆண்டுகளாக இருக்கலாம், 40 ஆண்டுகளாக இருக்கலாம், 60 ஆண்டுகளாக இருக்கலாம். ஆக ஞானஸ்தானத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கையில் பல ஆண்டுகள் எதிரில் இருக்கிறது. அப்படியானால் நாம் எப்படி ஜீவனம் பண்ணுவது? How to live in this world? ஏனென்றால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்ற கவலை எப்போதும் நமக்குள் இருக்கிறது. இதிலிருந்து நாம் வெளியே வர முடியாது. ஏன்னா மனிதர்களாகி நமக்கு இந்த பேசிஸ், இந்த அடிப்படை தேவைகள் நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஆகவே நம்முடைய உணவு, தண்ணீர், உடை அடிப்படையாக இருக்கிறது. தேவன் இதை நமக்கு தருவார். 1 தீமோத்தேயு 6:17 இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும் நிறையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமலும், கவனிங்க, நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும், கவனிங்க, நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். இந்த இடத்துல தேவன் கஞ்சதனம் இல்லாமல், குறைவு இல்லாமல் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் தருவார் என்று சொல்கிறார். கொடுத்துட்டு பாதியை நிறுத்துகிறவர் தேவன் அல்ல. தேவன் எப்போதும் நமக்கு சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை தருகிறார். God gives a perfect gift and riches in our life. அதாவது தேவன் நம்மை ஒரு குறைச்சல் உள்ளவர்களாக, குறைபாடு உள்ளவர்களாக,
எப்போதும் கையேந்துகிறவர்களாக, பாதி சாப்பிட்டு பாதி திருப்தி இல்லாதவர்களாக, வேதனையான மக்களாக எப்போதும் வைப்பதில்லை. நீங்கள் பைபிள் முழுக்க படித்தால் தேவன் எப்பொழுதும் ஆசீர்வதிக்கும் போது சர்ப்ளஸ், கூடுதலாகவே அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். 5000 பேருக்கு 5 அப்பம் 2 மீனிலே அற்புதங்களை செய்தவர், அவர்கள் சாப்பிட்டு திருப்தியான பின்பு அவர்கள் தரையிலே மீதத்தை போட்டார்கள். அதை 12 கூடைகளில் பொறுக்கி எடுத்தார்கள் என்று நாம் படிக்கிறோம். அதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, தேவன் நமக்கு ஆகாரத்தை கொடுக்கும்போது திருப்தியாக கொடுத்து மீதமானதையும் வைக்கிறார். எப்போதும் தேவன் நம்மை சமாதானமான, ஆரோக்கியமான, எல்லா தேவைகளை சந்திக்கக்கூடிய நன்மையை கொடுக்கிறவராக இருக்கிறார். அதுதான் சொல்றாரு, நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவன் உள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். நாம் வாழ்வதற்கான எல்லா உதவியும் தாராளமாக செய்கிறவராக அவர் இருக்கிறார். பிரசங்கியின் புத்தகம் 5வது அதிகாரம், பழைய ஏற்பாட்டில் 795வது பக்கம், 19வது வசனம். தேவன் ஐஸ்வரியத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாக இருப்பதும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். சில பேர் தட்டு நிறைய உணவு வச்சுருப்பாங்க, ஆனால் ஒரு பிடி தான் அவர்களால் சாப்பிட முடியும். உணவு அவர்களுடையது தான், ஆனால் அவர்கள் சாப்பிடுவதற்கு வயிற்றில் இடமில்லை. நோயாளிகள் 4 இட்லி வைத்தால் 1 தான் அவரால் சாப்பிட முடியும். அப்படியானால் உணவு இருக்கிறது, சாப்பிட முடியல. சாப்பிட வேண்டுமானால் தேவன் அனுக்கிரகம் கொடுக்க வேண்டும், அதிகாரம் கொடுக்க வேண்டும். இந்த உலகம் முழுவதும் ஆதாயம் பண்ணி கொள்ளுகிற ஒரு மனிதன், உலகத்திலேயே 2வது பணக்காரன் என்று நம்முடைய நாட்டில் ஒருத்தன் இருக்கான். ஆனால் அவன் ஒரு பிடி சாப்பிடணுன்னா தேவன் அவனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தால் மட்டுமே, அந்த உணவை செரிமானம் செய்கிற சக்தியை கொடுத்தால் மட்டுமே ஒரு பிடி நிறைய எடுத்து அவனால் சாப்பிட முடியும். அதுபோல ஐஸ்வர்யத்தையும் ஆகாரத்தையும் நம்முடைய தேவைக்கு ஏற்ப தாராளமாக செய்கிறவராக கடவுள் இருக்கிறார். இப்பொழுது தீத்து 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. சகோதரர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை சந்தோஷத்தின் வாழ்க்கை. பிலிப்பியர் 4 படிக்கிறோம், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். கிறிஸ்டியன் லைஃப், இட் இஸ் எ லைஃப் ஆஃப் ஜாய். ஆனந்தம் உள்ள ஒரு வாழ்க்கை. ஏனென்றால் நான் பாவத்திலிருந்து விலகி இருக்கிறேன், மரணத்திலிருந்து விலகி இருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வாசமாக இருக்கிறார், தேவனுடைய கிருபை என் மீது பிரசன்னமாக இருக்கிறது. இவைகளெல்லாம் ஆனந்த பாக்கியம் உடைய உங்களையும் என்னையும் காண்பிக்கிறதாக இருக்கிறது. நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. ரயில் நிலையத்தில் போய் நிற்கிற ஒரு ஆள் ஒரு பக்கமாக பார்த்துக்கிட்டே இருப்பார். அது காரணம் என்னென்னா, அந்த பக்கமாக வண்டி வருது, எதிர் திசையில் அது போகிறது. ஆக வண்டி வர வேண்டிய அந்த திசையை நோக்கி அந்த பிளாட்ஃபார்மில் எப்போவுமே பார்த்துட்டே இருப்பார். ஒரு வண்டி வரும், 2 வண்டி வரும், பல வண்டிகள் கூட போகும். இந்த மனிதன் தனக்குன்னு ஒரு வண்டி வருகிறது, அதற்கு ஒரு நம்பர் இருக்குது, அது எந்த பிளாட்ஃபார்மில் வரும்ன்றதும் அவருக்கு தெரியும். அதனால் சரியான பிளாட்ஃபார்மில் நின்று தனக்காக வரக்கூடிய, தான் ஏற வேண்டிய வண்டிக்காக
அவன் காத்துக்கிட்டே இருப்பான், அதை மிஸ்ஸே பண்ண மாட்டான். அதுபோல இயேசு கிறிஸ்துவனுடைய 2வது வருகையை நீங்கள் நினைத்து கொண்டே இருங்கள். அவருடைய பிரசன்னமாகுதலை எதிர்நோக்கி இருங்கள். அவர் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். அவர் வரும்போது நீங்கள் ஆயத்தமாக இருக்கத்தக்கதாக, புத்தி உள்ள கன்னிகைகள் மணவாளன் வந்தபோது அவரை சந்தித்தது போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் நாளிலே நீங்கள் அவரை சந்திக்கத்தக்கதாக, ஆனந்த பாக்கியம் உடைய கிறிஸ்தவனே, உனக்குன்னு ஒரு டார்கெட் இருக்கிறது, உனக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்கிறது. இயேசுனுடைய வருகை எதிர்பார்க்கும் ஒன்றாக இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, கல்யாண வீட்டில் மாப்பிள்ளை வருகிறார் என்று குடும்பமே காத்திருக்கிறாங்க. அதுபோல கர்த்தராகிய இயேசு வருகிறார் என்றது நம்முடைய விசுவாசத்தின் எதிர்பார்க்குதலாக இருக்கிறது. 2 பேதுரு 3வது அதிகாரம் 7 முதல் சில வசனங்களை வாசிக்கிறேன். புதிய ஏற்பாட்டில் 324வது பக்கம். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கின்ற என்ற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மை நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போம், பூதங்களும் வெந்து உருகி போம், பூமி அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து போம். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அன்பான சகோதரர்களே, நாம் வாசித்த இந்த முழு பகுதி நம்முடைய நெஞ்சை அசைக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறதா. அவர் சீக்கிரமாக வருகிறார். இப்பொழுது இருக்கிற இந்த உலகம் வெந்து உருகி அழிந்து போய்விடும். கர்த்தருடைய நாள் சீக்கிரமாக இருக்கிறது. அவருடைய வருகைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதைத்தான் தீத்து 2ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தில் நாம் படிக்கிறோம். நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துனுடைய மகிமையின் பிரசன்னம் ஆகுதலுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. எது போதிக்கிறது? கர்த்தருடைய வார்த்தை. தீத்து புத்தகத்தில் இந்த செய்தியை ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் சொல்லுகிறார். நாம் இயேசுவுக்காக காத்திருக்க வேண்டும். எப்போதும் காத்திருக்கிற மக்கள் அவர்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படி அதிலே நிலைத்திருப்பாங்க. புதுடெல்லிக்கு வண்டி ஏற விரும்புகிற மனிதன் அந்த வண்டிக்காக மட்டுமே காத்திருப்பான். அங்கே நூற்றுக்கணக்கான வண்டிகள் வந்து போகும், அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. அதை பற்றி அவனுக்கு கவலை இல்லை. அவன் ஏற வேண்டிய வண்டி வருமா, அதுதான் அவன் கவனிக்கணும். அதுபோல் இந்த உலகத்தில் 1000 பிரச்சனைகள் இருக்கும். இன்றைக்கும் நாளைக்கும் ஆண்டுதோறும் இந்த உலகம் போரிட்டு கொண்டிருக்கிறது. எல்லாரும் தீமையை செய்து கொண்டிருக்கிறது. நீங்களோ இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசலம் ஆகுதலுக்கு, அவருடைய வருகைக்கு எதிர்நோக்கி காத்திருக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஏவுகிறார். A Christian must wait and look for the second coming of Jesus Christ. இப்பொழுது 14வது வசனம் அற்புதமான ஒரு வசனம். அநேக சமயத்தில் நம்ம சட்டை மேலே உடையின் மேலே ஏதாவது சிறிது அழுக்குப்பட்டு விட்டால் அது நம்முடைய மனதில் ரொம்ப கவனமாக இருக்கும். அதை எப்போ பார்த்து தொடச்சிக்கிட்டே இருப்போம். அது போய்விட்டதா என்று மற்றவங்கள பார்த்து கேட்போம், இந்த இது போயிட்டுதா, கரை போயிடுச்சா, எப்போதும் ஒரு விசாரணை உள்ளவர்களாக இருப்போம். ஏன்னா நம்முடைய வெள்ளை உடை சுத்தமாக இருக்க வேண்டும் என்பது நம்முடைய மனசாட்சி விரும்புது, நாம் விரும்புகிறோம். அதை மாதிரி
சுத்தமான பிறகு நான் அழுக்கா இருக்கிறேன் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. ஒன்ஸ் யூ ஆர் கிளென்ஸ்ட், யூ பெட்டர் பிலீவ் தட் யூ ஆர் இன் ஹோலி லைஃப். சுத்தமாக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்கள் எஜமானுடைய கையில் உபயோகமாகிற பாத்திரமாக நீங்கள் இருக்கிறீர்கள். யூ ஆர் அ வெசல் worthy and useful into the master's hand. அதனால் அக்கிரமங்களிலிருந்து எல்லாவற்றிலிருந்து நம்மை ஆண்டவர் மீட்டுக்கொண்டார். ரட்சிக்கப்பட்ட தாசர்களாகிய நமக்கு நம்முடைய முன்னோருடைய பாவங்களை நாம் சுமப்பதில்லை, யாருடைய சாபங்களையும் நாம் சந்திப்பதில்லை. இந்த உலகத்தில் நாம் செய்த பழைய பாவங்களை ஒரு மூட்டையாக நாம் சுமப்பதில்லை. God has forgive all our sin. நம்முடைய எல்லா பாவத்தையும் அவர் மன்னித்து விட்டார். இயேசுனுடைய இரத்தத்தினால் அது கழுவப்பட்டு விட்டது. அதனால் என்ன சொல்றாரு? 14ஆம் வசனம் பாருங்கள். அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக்கொண்டு, தேவன் நம்மை ஒரு சொட்டு ஒரு சிறு கரை இல்லாத பரிசுத்தவான்களாக மீட்டு கொண்டிருக்கிறார். பழைய கொலைக்காரன் தானே நீ பழைய திருடன் தானே நீ பழைய விக்கிரக வழிபாடு செய்கிறவன் தானே நீ என்று உலகம் நம்மை பார்த்து சொல்லும். அதுவும் உண்மைதான். ஆனால் அவைகளிலிருந்து நாம் மன்னிக்கப்பட்டோம். இயேசு இரத்தத்தால் கழுவப்பட்டு தேவனுடைய கிருபை நம் மீது பிரசன்னம் ஆனதுனால, நம்முடைய அக்கிரமங்களை விட்டு நாம் கழுவப்பட்டதுனால, அவருடைய பிரசன்னத்துக்கான மக்களாக நாம் மாறினதுனால எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டது என்று உணர்ந்து நாம் வாழ வேண்டும். அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இயேசுனுடைய மரணத்தை எப்பொழுதெல்லாம் நாம் நினைக்கிறோன்னா, நான் பாவிதான் என்று நினைக்கும் போது அவர் எனக்காக சிலுவையில் மரித்தார் என்று நாம் உறுதியாக நம்புகிறோம். எப்பொழுதெல்லாம் பாவ பாரம் நம்மை அழுத்துகிறதோ, பழைய நினைவுகள் வருகிறதோ, அப்பொழுதெல்லாம் எனக்கான பாவத்தின் விலையை, அதன் பாரத்தை சுமக்கும் ஆற்றலை கிறிஸ்து சிலுவையிலே செய்திருக்கிறார் என்று நீங்கள் அறிக்கையிட வேண்டும், ஜெபிக்க வேண்டும். நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் தேவன் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மைக்கும் பாத்திரமும் உள்ளவராயிருக்கிறார். இந்த வசனம் மிக அற்புதமாக பேசப்பட்டிருக்கிறது. அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டு கொண்டு, இப்பொழுது நாம் யாருடைய மக்கள்? நாம் தேவனுடைய மக்களாயிருக்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் படிக்கிறோம். அவர் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்து தேவனை நோக்கி அவருடைய பிள்ளைகளாக அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மீது குற்றம் சுமத்துகிறவன் யார்? கிறிஸ்து அவனுக்காக மரித்திருக்கிறாரே. ஆகவே அன்பு சகோதரர்களே, தேவன் எவர்களை அழைத்தாரோ அவர்களை அவர் ரட்சித்திருக்கிறார், பரிசுத்தமாக்கியிருக்கிறார், அவர்களை மீட்டு கொண்டிருக்கிறார், அவர்களை மகிமைப்படுத்துகிறார் என்று நாம் படிக்கிறோம். ஆகவே அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும், நல்ல கவனிய, நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகும்படி. கிறிஸ்தவர்களுக்கு என்று ஊழியம் இருக்கிறது, வேலை இருக்கிறது, நற்கிரியைகள் இருக்கிறது. அதனால தான் ஒரு கிறிஸ்தவர் எங்கேயோ ஒரு தேசத்தில், எங்கேயோ ஒரு நாட்டில் ஒரு பூகம்பம் ஏற்பட்டால், ஒரு சுனாமி வீசினால், ஒரு கொள்ளை நோய் வந்தால், கிறிஸ்தவர்கள் தங்கள் உணவுகளையும் உடைகளையும் பொருட்களையும் தாராளமாக அனுப்புகிறார்கள். சபையில் உள்ள ஏழை மக்களை ஆதரிக்கிறார்கள். சபை கட்டடத்துக்கு வெளியே கையேந்தி நிற்கும் ஏழைகளை கருணையோடு பார்த்து வாரந்தோறும் அவர்களுக்கு உதவி செய்கிறார்கள். காரணம் என்னன்னா, நற்கிரியைகளை செய்வது கிறிஸ்தவத்தினுடைய வெளிரங்கமான அடையாளமாக இருக்கிறது. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம்
18வது வசனம். நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யமுள்ளவர்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களாய் இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆகாயத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. ஒரு கிறிஸ்தவர் தான் மட்டும் வாழ்ந்து கொழுத்து செத்து போவது கிடையாது. நல்ல ஒரு கிறிஸ்தவர் அவர் தன்னை வருத்தி தன் ஆகாரத்தை ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். தன்னுடைய மரணத்துக்கு பிறகு தான் சேகரித்த பொருட்களை பிறர் பயன்படும்படி நன்கொடையாக அதை விட்டு செல்கிறார். இன்னைக்கு உலகம் முழுவதும் ஹாஸ்டல்னு ஒரு வார்த்தையை நம்ம படிக்கிறோம், காப்பகங்கள்னு. அது எதனால உண்டானது? யாராலே உண்டானது? இந்த நாட்டில் கடந்த 70 ஆண்டுகளுக்கு முன்னால் படித்தவர்களை பார்த்து கேளுங்கள். அவர்கள் எப்படி படித்தார்கள்? யாருடைய நன்கொடையில் படித்தார்கள்? எங்கே தங்கி படித்தார்கள்? ஒரு கால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட ஒரு கிறிஸ்தவ காப்பகத்தில் நீங்கள் வளர்ந்திருக்கலாம், ஒரு ஹாஸ்டலில் இருந்து படித்திருக்கலாம். அந்த எப்படி அந்த ஹாஸ்டல் அங்கே உருவாச்சு? கிறிஸ்தவ மக்கள் நற்கிரியைகளை செய்தனால, அவர்களுடைய பொருளை எல்லாம் நல்ல வேலைக்கென்று கொடுத்ததுனால நாடு கடந்து மனிதர்கள் நன்மை செய்கிறார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தான் மட்டும் வாழ்ந்து கொழுத்து தின்று மரித்து போகிற வாழ்க்கை அல்ல. A Christian gives his life to others. மற்றவர்களுக்கு தன் உயிரை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதெல்லாம் சொல்றாரு, நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதாரண குணமுள்ளவர்களும். அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கையை வெளியிருந்து பார்க்கும்போது ஒரு எக்ஸாம்பிள், ஒரு உதாரணமான மனிதனாக, ஒரு முன்மாதிரியான மனிதனாக நாம் காண்பிக்க வேண்டும். அந்த வீட்டுக்கு போனால், அந்த ஐயாவை சந்தித்தால் அவர்கள் எனக்கு உதவி செய்வார்கள், எனக்கு உடையளிப்பார்கள், இரவு தங்கி செல்ல அனுமதிப்பார்கள். இந்த நம்பிக்கை சமுதாயத்தில் ஏற்படுகிறது. ஒவ்வொரு கிறிஸ்தவரும் நற்கிரியை செய்கிறவர்களாக இருக்கிறாங்க, தங்களை வருத்தி கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அதை தான் தீத்து நமக்கு சொல்லுகிறார். 14வது வசனம். அவர் நம்மை சகல அக்கிரமம் நின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும், கவனிங்க, நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி தமக்காக தம்மை ஒப்பு கொடுத்தார். அதனால தேவன் நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கிறார். நாம் வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். நம்முடைய ஆத்துமா தேவனுக்கு பிரியமாக இருந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் நாம் நன்மை செய்யும் போது நம்முடைய மனது துள்ளி மகிழுகிறது. இயேசு நிமித்தம் இதை செய்தேன், என்னுடைய விசுவாசத்து நிமித்தம் இதை செய்தேன், தேவனுடைய கிருபை என் இருதயத்தில் பிரசன்னமாயிருக்கிறது, அதனால் அதை செய்தேன், என் ஆண்டவர் இயேசுவின் வருகை சமீபமாயிருக்கிறது, அதனால் இந்த நன்மை செய்தேன் என்று நீங்கள் துள்ளி குதிக்கிற அற்புதமான மக்களாக இருப்பீர்கள். You can rejoice of bubbling of joy. மகிழ்ச்சியின் பெருவெள்ளத்தை அனுபவிக்கிறவர்களாக நாம் இருப்போம். கடைசியாக 15வது வசனம், இதை காது கொடுத்து நீங்க கேட்கணும். இவைகளை நீ பேசி, இவ்வளவு நேரம் நான் ஏன் இதெல்லாம் எடுத்து பேசினேன்? அப்படிதான் பேசும்படி ஆண்டவர் விரும்புகிறார். இவைகளை நீ பேசி போதித்து, கவனிங்க, சகல அதிகாரத்தோடு கடிந்து கொள். கிறிஸ்தவ மார்க்கம் ஒப்புக்கு சப்பான் என்று சொல்லுவாங்க. ஏதோ சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு போயினே இருங்க, அப்படி இல்லைங்க. நீங்கள் சொல்வது உயிரோட்டமாக இருக்க வேண்டும், ஜீவனாக இருக்க வேண்டும், மனிதனை மாற்றக்கூடியதாக இருக்க வேண்டும். யோனா என்பவன் நினிவே பட்டணத்துக்குள் போன போது அவன் கடிந்து கொண்டு சொன்னான், 40 நாட்களில் நீங்கள் மனம் திரும்பாவிட்டால் இந்த பட்டணம் அழிந்து விடும் என்று சொன்னான். கடிந்து கொண்டு சொன்னான். ஒரு காலத்தை கேட்டவர்களுக்கு கோபமும்
எரிச்சலும் உண்டாயிருக்கும். அவனை கொல்ல வேண்டும் என்று மனிதர்கள் புறப்பட்டிருப்பாங்க. அதுபோல் தான் இன்றைக்கும் இந்த மாதிரி பாடங்களை கேட்கிறவர்கள் எரிச்சல் அடைகிறாங்க. எப்போதும் இந்த ஆள் பைபிளை எடுத்து இப்படியே சொல்லிட்டு இருக்காரு. எப்படி சொல்லிட்டு இருக்காரு? கடிந்து சொல்லுகிறார். இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடு கடிந்து கொள், ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடம் கொடாதிருப்பாயாக. இயேசு என்ன சொன்னார் தெரியுங்களா? மத்தேயு 28:18 உயர வானத்திலும் தாழ பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல இனத்தாரையும் சீஷராக மாற்றி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு உபதேசித்த யாவற்றையும் அவர்களும் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்றார். இதுதான் மத்தேயு 28 18, 19, 20 படிக்கிறோம். சகல அதிகாரம், சகல அதிகாரத்தை எடுத்து போதிக்கிற மனிதன் கடிந்து கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். சத்தியத்தை எடுத்து சொல்லுகிற மனிதன் மனுஷர்களை மாற்றக்கூடியவனாக இருக்கிறான். இந்த காலையில் நாம் கேட்ட இந்த ஆரோக்கியமான செய்தி, இந்த வசனங்கள், இந்த வாழ்க்கை முறை உங்களையும் வந்தடைய வேண்டும் என்று நான் ஜெபித்து செய்தியை நான் இங்கே நிறைவு செய்கிறேன். இதனுடைய தொடரை நாளை நாம் கவனிக்கலாம். பிரார்த்தனை செய்வோம். மிகவும் பரிசுத்தமுள்ள தகப்பனே, எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமானதனாலே நாங்கள் எப்பேற்பட்ட வாழ்க்கை செய்ய வேண்டும், எப்பேற்பட்ட நற்கிரிகளை செய்ய வேண்டும், எவ்வளவு உறுதியாக நிலைத்து இயேசுவின் வருகைக்காக காத்திருக்க வேண்டும், கடிந்து கொண்டு புத்தி சொல்ல வேண்டும் என்ற எல்லா தகவலுக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். கேட்ட மக்களை ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசு நிமித்தமே ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, புதிய ஏற்பாட்டு தொழுகைக்கு திரும்புங்கள். இடம் YMCA வளாகம், ஹைகோர்ட் எதிரில், பிரதி ஞாயிறு காலை 11 மணி அளவில் அன்புடன் அழைக்கிறோம். Come and worship with us every Sunday at 11 AM, YMCA Hall, opposite High Court, Parish Corner. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500882.